உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் 15K இருந்தால் போதும். நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ அப்ளை பண்ணுறது மூலயமா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐபிஓ என்னென்னு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு ஃபியூச்சர் க்ரோத்துக்கு நிறைய காசு தேவைப்படுது. இதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையும் மணியை கலெக்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸில் போட்டுக்கிட்டு உங்கள் ஷேர்ஸ் அவங்களுக்கு கொடுத்து நீங்களும் அவங்கள பார்ட்னராக மாற்றிக்கிறீங்க. இதே போல் தான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஒரு கம்பெனிக்கு காசு தேவைப்படும் போது அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டை ரைஸ் பண்ணி அவங்க ஷேர்ஸ் உங்ககிட்ட கொடுத்து உங்களை அவங்க பார்ட்னராக மாற்றிப்பாங்க. இப்படி தான் அந்த ஐபிஓ மாடல் ஒர்க் ஆகும். ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் ஃபிட் ஆயிருக்கான்னு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் கிரே மார்க்கெட் ப்ரைஸ். அந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 20% மேலே இருக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த கம்பெனியோட ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 20% மேலே இருந்தால் அதுவும் ஓகே. மூணாவது விஷயம், அந்த கம்பெனி கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். இந்த 3 விஷயம் ஃபிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க, லக்கிலி உங்களுக்கு ஐபிஓ கிடச்சிச்சுன்னா, லிஸ்டிங் அன்னைக்கு வந்து பாசிட்டிவ் லிஸ்டிங்காக இருக்குன்னா நீங்கள் செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இல்லைனா நல்ல கம்பெனியாக இருக்குன்னா கூட நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்டிங் பண்ணலாம். ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது, கிரே மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி செக் பண்ணுறது, அலாட்மெண்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஐபிஓன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். க்ரோமோர்ஸ் கனெக்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.